அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மழையும் குளிருமா இருக்கும். எந்த செடி வச்சாலும் அருமையாக வளரும். நான் எந்த செடி வச்சாலும் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதங்களை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக செடி வரும். 1.5 மாதம் முன்னாடி வச்ச கோவக்காய் கட்டிங்ஸ்லேருந்து சூப்பராக காய்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. கோவக்காய்களை பார்த்துட்டே இருக்கும்போது வயலட் கலரில் தெரியுது. என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான் டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு. ஆஹா, மூக்குத்தி அவரையில் பூ வந்துருச்சு அப்படின்னு. இந்த கொடி ஃபஸ்ட் டைம் வளர்க்குறதுனால இதில் மொட்டு வரப்போகிறது எனக்கு தெரியலை. அப்புறம் ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, இது அவக்காடோ நாற்று. நான் செடி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துக்கிட்டு ஒரு அக்கா அவங்களுக்கு ஒருத்தங்க 2 விதை கொடுத்தாங்களாம். அதில் ஒன்று உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அப்புறமா அடிக்கடி கேட்பாங்க, முளை விட்டுருச்சா அப்படின்னு. நானும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். கடைசியாக ஒரு வழியாக முளை வந்துருச்சு. நல்லாவே நாற்று வந்துக்கிட்டு இருக்கு. இந்த விதை பெருசாக இருக்கிறதுனால 1.5 மாதம் ஆச்சுங்க முளைக்கிறதுக்கு. 2 நாள் முன்னாடி இந்த அக்கா வந்து என்னோட அவக்காடோ முளைச்சிருச்சு, உங்களுக்கு முளைச்சதா அப்படின்னு கேட்டாங்க. அக்கா சூப்பராக முளைச்சி இலையே வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரீசெண்டாக 1 மாதமாக என்னோடய வீட்டில் அடிக்கடி நாங்கள் எடுத்துக்கிற மூலிகை தான் இந்த இட்டாலியன் பேசில். கட் பண்ண துளிர்த்து வந்துக்கிட்டே இருக்குது. நிஜமாகவே இதை சாப்பிட்டா லங்ஸ் நல்ல கிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சளி, இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தெரியலை. சிசரால் கட் பண்ணாமல் கையால் கிள்ளி எடுத்தால் கூட செடி நல்லா தான் வளருது. மழையும் குளிருமா இருக்கக்கூடிய இந்த சீசனில் குழந்தைங்க அடிக்கடி இருமல், தொண்டைவலி அப்படின்னு வருவாங்க. வாரத்தில் 2-3 நாள் இது கொடுத்து வந்தாலே நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் ஏன் இதை இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னா, இதை எனக்கு ஒரு டாக்டர் ப்ரிஃபர் பண்ணாங்க. அதன் பிறகு தான் இதோட சீடை தேடி பிடிச்சி வாங்கி வளர்க்க ஆரம்பித்தது. தோட்டம் தரக்கூடிய நிம்மதி ரொம்ப ரொம்ப பெருசுங்க. நிறைய மூலிகைகள் நம்ம தோட்டத்திலே எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தினமும் ஏதாவது ஒரு மூலிகை, ஒரு காய் இல்லை கீரை ஏதோ ஒன்று நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தொட்டியில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது ஒரு பெரிய சைஸ் தொட்டி. அதனால் நம்ம நிறைய செடிகள் வளர்க்கலாம். கொத்தமல்லி விதைகள் முளைச்சிருக்கு. கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் வளர்க்குறது கொஞ்சம் சவாலான விஷயந்தான். பல நேரங்களில் சரியாக முளைக்கிறது கிடையாது. நிஜமாவே அந்த விதையோட முளைப்பு திறனை பொறுத்து தான் அதோட வளர்ச்சி. இந்த கொத்தமல்லி விதை போட்டு 1 வாரத்திலே முளைச்சிருச்சு. நல்ல விதை அப்படின்னு நினைக்கிறேன். விதை கொஞ்சம் பழசாயிட்டா கூட முளைக்காது. கூடவே தானாக ஒரு முடக்கத்தான் கீரை முளைச்சிக்கிட்டு இருக்கு. 2 காராமணி செடி வச்சுருக்கேன். பாகற்காய் தானாகவே விதை விழுந்து முளைச்சிருக்கு. நமக்கு பிடிச்ச நல்ல விஷயத்த செய்யும்போது மனசு நிறைவாக இருக்கும்.